தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பூத்திற்கும் 5லிருந்து 7 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு ஒரு நிர்வாகியும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புக்கு பின்னரும் ஆதவர்ஜுன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜான் ஆரோக்கியசாமியால் ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களிடம் பல பேர் முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு இது தடையாக இருந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் புதிதாக அரசியல் வியூக வகுப்பாளராக ஆதவர்ஜுனை சேர்ப்பதாக இந்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முழுமையாக ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஒப்பந்தம் முறிவு ஏற்படுமா அல்லது ஆதவர்ஜுனோடு இணைந்து இந்த கள வேலைகள் நடைபெறுமா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இந்த சூழலில் தான் இன்று மாலை 5 மணி அளவில் இந்த ஒப்பந்தம் குறித்தான தகவல் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் ஒப்பந்தம் கையெழுத்து விட்ட அந்த புகைப்படம் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் சேர இருந்த நிலையில அதெல்லாம் நடக்காமல் போனதற்கு ஜான் ஆரோக்கியசாமி முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் சரி செய்வதற்காகவே இந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமியினுடைய இந்த ஒப்பந்தங்கள் முறிவு பெறக்கூடிய இந்த சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளராக ஆதவர்ஜுனா களமிறங்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆதவர்ஜுனா களமிறங்கிய பிறகு பிப்ரவரி மாதம் முழுக்க ஒவ்வொரு பூத் வாரியாக இந்த கள ஆய்வுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு பூத் வாரியாக சென்று அந்த ஒவ்வொரு கிராமங்களிலுமே வாக்குகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் மேலோங்கி இருக்கிறது, யாருக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் புதிதாக களமிறக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த வாக்குகள், அதாவது வயது வாரியாக வாக்குகளை பிரித்தெடுத்து இது போன்ற ஒரு